தாவேக அரசில் ஐயுஎம்எல் எம்எல்ஏ ஷாஜகான் நாளை அமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் மாநில தலைவர் காதர் முகிதீன் தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்து பேசினர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய காதர் முகிதீன், தாவேக ஆட்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் முதல்வர் ஜோசப் விஜய் விடுத்த கோரிக்கையை அடுத்து தாவேக தலைமையிலான அரசில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இடம்பெறுவது என முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி பாபநாசம் தொகுதி எம்எல்ஏ ஏஎம் ஷாஜகானை அமைச்சரவையில் சேர்க்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூட்டணி குறித்து தேர்தல் காலத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய யூனியன் முஸ்லிம் லீகை சேர்ந்தவர்களும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் பெருந்தன்மையோடு எங்களை அணுகியதற்காக அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கூட்டத்தின் வாயிலாக எடுத்த முடிவு என்ன என்றால், தமிழகத்தில் வெற்றி கழகம் உள்ள அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகும் இடம்பெறுவதற்கு ஆதரிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். இதனிடையே தாவேக அமைச்சரவையில் விசிக இடம்பெறுவது குறித்து அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அக்கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார்.